துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பார்த்து ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் காணலாம். விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் 3வது நட்சத்திரமாக 1, 2, 3 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குடும்ப பொறுப்புகள் என்பது கூடுதலாக இருக்கும். குடும்ப கஷ்டம், குடும்ப வறுமையை போக்குறதுக்கான வழிவகை, பண வருமானம், சம்பாத்தியம் உங்களுடைய பங்கீடு முதன்மையாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா 6 அடி உயரம், வாட்ட சாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள். சிக்கனமாக பணங்காசு செலவு செய்து குடும்ப முன்னேற்றத்திற்காக சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசி ஒரு ஜாதனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம், 1.5 வருஷத்து கிரகம், 2.5 வருஷத்து கிரகம். ஒரு ராசியிலிருந்து ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வண்டி வாகனம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை, நிலம் சொத்து, ஆடு மாடு இப்படி இருந்தால் அனைத்து வழியிலும் வசதி வாய்ப்புகள் வந்துடும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரம், முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, மற்றவர்களிடம் வேலை வாங்குற மாதிரி செவ்வாய் அதிகாரத்தை கொடுப்பார். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திடும். பார்த்தீங்கன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். ஏன்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 1, 8ஆம் வீட்டின் அதிபதி. செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு ஜாதனுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் 9வது வீட்டிற்கு செல்கிறார். 2, 7ஆம் வீட்டின் அதிபதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும், மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டிலே அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு, புதன் புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு புதனுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் செல்லும்போது திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்யுங்கள். நேரம் கிடைச்சிதுன்னா திருப்பதிக்கு சென்று வாருங்கள். பெருமாளுடைய தரிசனம், வெங்கடாஜலபதியினுடைய அருள், குடும்பம், பணப்பிரச்சனை முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். புதன் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பெருமாள் தரிசனம் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். செவ்வாய் புகான் 9வது வீட்டிலே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து, கோவில் வழிபாடு சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து பணங்காசு செலவு ஆகும். அப்பாவோடு சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள், அப்பா செய்து கொண்டிருந்த தொழிலை, வேலையை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக வருமானம் வரும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 9வது வீட்டிலே செல்கிறார். அப்போ அப்பாவோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அப்பா வேலையை, அப்பா தொழிலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் அப்பா உங்கள் மேலே கோபமாக இருப்பார். அப்பாவிடம் பேசும்போது தன்மையாக பேசுங்க. நீங்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி அவரிடம் முறைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவிடம் சாபம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். அதனால் அப்பாவிடம் பேசும்போது தன்மை, பணிவு வேண்டும். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது தன்னுடைய சுய நட்சத்திரத்தை கடந்து ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்வார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார்.
வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வருமானம் பணம் ஈட்டக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளியில் தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடல், நடிப்பு, எழுத்து, இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதாவது செவ்வாய் பயிற்சியில் மத்தியம காலகட்டத்தில் குடும்ப வருமானம் பெருகும். குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை, மகிழ்ச்சியான காலகட்டம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. குழந்தைகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள், குழந்தைங்க படிப்பதற்காக வெளியில் சென்றவர்கள் இந்த காலகட்டம் வீடு தேடி வருவாங்க. குழந்தைகளோடு நல்ல மகிழ்ச்சி உண்டு. மன அழுத்தம், மனக்குழப்பம், நிம்மதியில்லாத தன்மை, உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குறையும். செவ்வாய் புகான் புனர்பூச நட்சத்திரத்திலே செல்லும்போது, குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். அப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். 3 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 2 7ஆம் அதிபதி செல்லும்போது உங்களுக்கு பண வரத்து உண்டு. இப்போ இந்த நேர காலத்தில் அப்பா உடன் பிறந்தவர்கள், அப்பா உறவினர்களிடம் நீங்கள் பணம் காசு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டீங்கன்னா தீராத பகை சேர்ந்துடும். அப்புறமேட்டி அவங்களிடம் நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசவே முடியாது. செவ்வாய் குரு நட்சத்திரத்திலே செல்லும்போது புதிய முயற்சிகள் செய்து கொள்ளலாம். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 12வது வீட்டை பரிசுகிறார். வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. இதுவரை பயணம் செல்லாதவர்கள், நான் கோயிலுக்கு போகலை, சும்மா கூட ஜாலியாக கூட பஸ்ஸும் ஏறல ட்ரெயினும் ஏறல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த 1.5 மாத காலம் பஸ் ஏறி போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, விமான பயணம் கூட சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. 12வது வீட்டை 4ஆம் பார்வையால் செவ்வாய் பார்வை செய்யும்போது பயண போக்குவரத்து மூலம் பணச்செலவுகள் உண்டு. அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வேலை தொழில் சார்ந்தா இருக்கலாம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது இரவு நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா படுத்து உறங்குங்கள். இல்லைன்னா கண் எரிச்சல், தலைவலி, மனக்குழப்பம், இரவு உறக்கம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க, ஆன்மீக காரியங்களுக்கு உதவி செய்யுங்க. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முயற்சிகள் கைகூடும். நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்களுடைய உதவி, ஆலோசனை கிடைக்கும். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 4வது வீட்டை செவ்வாய் புகான் 8ஆம் பார்வையால் பரிசுகிறார். சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம், பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனம் வாங்கலாம். புதுசாக வீடு கட்டுறதுக்கு பிளான் போடலாம். பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். 4ஆம் இடம் சார்ந்த வசதி வாய்ப்புகள், ஒரு ரகசியம் வெளிப்படும். 4ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கிடைக்கப் போகிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.